கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் மூலயமாக இந்த வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள்ளே அதிகமாக அவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும் என்று சொல்லி நம்ம அந்த வார்த்தையின் கீழாக நம்ம பார்த்தோம். அப்போ மனிதனால் எது கூடாததோ அது தேவனால் கூடும். அப்போ தேவனால் கூடாதது இந்த பூமியில் ஒன்றும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பல தேவைகள், பலவிதமான அற்புதத்திற்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். எல்லா அற்புதத்தையும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு நல்ல ஒரு முடிவு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல ஒரு ஆரம்பத்தை கர்த்தரால் செய்ய முடியும் என்று சொல்லி நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம். அதற்கு உதாரணமாய் எலிசாவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம். எலிசாவோடு இருக்கிற தீர்க்க தரிசன புத்திரர்கள் தங்களுக்கு இந்த இடத்துல அவர்கள் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் சிறியதாக இருக்கிறபடினால் வேறொரு இடத்திற்கு குடிபெயர்ந்து நாம் வாழலாம் என்று சொல்லி அவங்க போகும் பொழுது எலிசாவை அழைக்கிறார்கள். நாங்கள் போகிறோம், நீங்கள் எங்களோட வாரும் என்று சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி அவர்கள் கூப்பிட்டபடினால் எலிசா அவர்களோட கூட போகிறார். போன மாத்திரத்தில் என்ன நடந்தது? அவர்கள் தங்களுக்கென்று தங்குவதற்கு வீடுகளை ஆயத்தம் பண்ணும் பொழுது அதற்கு தேவையான விறகை அநேகர் வெட்டி கொண்டிருக்கிறாங்க. அதில் ஒரு மனிதன் விறகை வெட்டும் பொழுது கோடாரி ஆற்றில் விழுந்து போகிறது. ஐயோ, கடன்பட்டு வாங்கின கோடாரி ஆச்சே என்று சொல்லி அவன் அழும் பொழுது அந்த இடத்துல தேவ மனிதனாகிய எலிசா இருக்கும் பொழுது எந்த இடத்துல நீ அதை போட்டாய் என்று கேட்ட மாத்திரத்தில் அவன் அந்த இடத்தை காண்பிக்கிறான். ஒரு மரக்கிளையை அதில் வெட்டி போட்ட மாத்திரத்தில் ஆழத்திற்கு போன கோடாரி, இரும்பு கோடாரி மிதக்க ஆரம்பித்தது. இழந்து போனவன் அதை மீண்டும் எடுத்து கொள்ள ஆரம்பித்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இது மனுஷனால் கூடாதது, எலிசாவால் கூடிச்சே. அதான் பைபிளில் நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், தேவ மனிதனாகிய எலிசா என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ எலிசாவை கொண்டு அற்புதம் நடக்கலை, எலிசாவின் தேவனாகிய கர்த்தரை கொண்டு இந்த அற்புதம் நடந்துச்சு. அப்போ மனுஷனால் கூடாதது தேவனால் ஆகும் என்று சொல்லி பார்த்தோம். அப்போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாக தான் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கடன்களை மாற்றும்படி, உங்கள் பிரச்சனைகளை மாற்றும்படி, உங்கள் தேவைகளை சந்திக்கும்படி அவர் ஆயத்தமாக தான் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை நேற்று பார்த்தோம். அப்போது அந்த கோடாரியை அவர்கள் இழந்து போனதை பெற்றுக்கொள்வதற்கு அங்கே யார் இருந்தாங்க? எலிசா கூட இருந்தார். அப்போ எலிசாவை அவர்கள் போகிற இடத்திற்கு அழைத்தபடியினால தான் எலிசா அவர்களோட போயிருந்தாங்க. அப்போ அவங்க எலிசாவை அழைக்காமல் இருந்திருப்பாங்கன்னா அந்த இடத்துக்கு போயிருக்க முடியுமா? நிச்சயம் போயிருக்க முடியாது. அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எந்த வீட்டுக்குள்ளே கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஐயோ என் வீட்டுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கணுமே, என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமே, ஒரு அதிசயம் நடக்கணுமே என்று சொல்லி ஏக்கத்தோடு தானே உங்கள் வீடுகளில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே தேவன் வருவார் என்று சொன்னால், உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவானவர் வருவார் என்று சொன்னால் நிச்சயம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கும். அப்போ இயேசு என் வீட்டுக்குள்ளே எப்படி வருவார்? அதைத்தான் நம்ம பார்த்தோம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே. அப்போ அவர் எந்த இடத்துல வாசம் பண்ணுவார், எந்த இடத்துல அவர் தங்கி வருவார்ன்னு சொன்னால் துதிக்கிற இடத்துல. நமக்கு தெரிந்த பகுதி, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். அப்போ எந்த இடத்துல அவரை துதிக்கிறாங்களோ அங்கத்தான் அவர் இருப்பார். அப்போ உங்கள் வீடு துதிக்கிற வீடாக இருக்குதா? நீங்கள் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைங்களா இருக்கிறீங்களா என்பதை நேற்றைய தினத்திலே நம்ம அதை தியானித்தோம். அநேகர் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கிறீங்க. என் வீட்டுக்குள் இனி துதி சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தத்தையும் நாங்கள் கேட்க விடுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இறங்கி வந்து அவர் அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ வெறும் துதிக்கிற வீடாய் மாத்திரம் இருந்தால் போதாது. வேதம் தெளிவாய் சொல்கிறது. மீண்டும் அதே 22ஆம் சங்கீதத்தை நம்ம அந்த வசனத்தை பார்க்க போகிறோம். 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அதில் என்ன போட்டிருக்கு? அவர் இஸ்ரவேலுடைய துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் தான். அவர் துதிக்கிற இடத்துல இறங்கி வருகிறவர். ஆனால்
அவர் பரிசுத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளைங்களே, என் வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும், என் வீட்டுக்குள்ள இருக்கிற கண்ணீர் மாறணும்னு சொல்லி நினைக்கிறீங்கல்ல, நிச்சயம் கண்ணீர் மாறும். எப்பொழுது? உங்க வீட்டுக்குள் பரிசுத்தர் வரும் பொழுது. நீங்கள் நினைக்கிறீங்க என் வீட்டுக்குள்ள வரவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அநேக சகோதரர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன், வேலையிலேயே இருந்துடலாம் போல தோணுது, வீட்டுக்குள்ளேயே போக மனசு இல்லை, எப்படியாவது இங்கெங்கே இருந்துடலாம் போல தோணுது, அந்த வீட்டுக்குள்ளே போகவே மனசு இல்லை. படிக்கிற பிள்ளைகளிடத்தில் கேட்டால், வாலிபர்களிடத்தில் கேட்டால் வீட்டுக்கு போகவே பிடிக்கல, அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸுங்களோடவே இருக்கணும்னு தோணுது. அநேகருக்கு தன் வீட்டுக்குள்ளே வருவதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்ன? வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இல்லை. எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை, எப்பொழுதும் அந்த கவலையான காரியங்கள், எப்பொழுதும் ஏதாவது ஒரு குறித்து பேசி பேசி பிரச்சனை வருகிறது. அப்போ ஏன் அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை? இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் வீட்டுக்குள் இயேசு கூட இருப்பார் என்று சொன்னால் நிச்சயம் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டு. அப்போ எந்த வீட்டுக்குள்ள இயேசு இருப்பார்? அவர் பரிசுத்தம் இல்லாத இடத்துல அவர் வாசம் பண்ணுகிறவர் அல்ல. அதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போமே. 1 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த வேதாகமத்தில் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்போ பைபிள் தெளிவாய் நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நான் பரிசுத்தர், என்னை ஆராதிக்கிற பிள்ளைங்க நீங்களும் எப்படித்தான் இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். எந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம் வரணும்னு கேட்குறீங்கல்ல, எந்த வீட்டுக்குள்ளே ஆறுதல் இருக்கணும், எந்த வீட்டுக்குள்ளே பண நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இருக்கணும்னு சொல்லி கேட்குறீங்கல்ல, அப்போ அந்த வீட்டுக்குள்ளே பரிசுத்தம் இருக்கணும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாத இடத்துக்குள்ளே இயேசு வருவதில்லை. இயேசு இருக்கிற வீட்டுக்குள்ளே தான் ஆசீர்வாதங்கள் இருக்கும், சமாதானம், சந்தோஷம் இருக்கும், சுகம் உண்டாகும். அப்போ பைபிள் தெளிவாக நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எப்படி இருங்க? பரிசுத்தராயிருங்க. இன்னைக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்க, உங்கள் வீடு, நீங்கள் வாசம் பண்ணக்கூடிய வீடு பரிசுத்தமாக இருக்குதா? பரிசுத்தம்னா நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, சுத்தமாக இருக்கணும், வீட்டை பெருக்கி எடுத்து வச்சு நல்லா எப்போவுமே பலன்னு வைத்து கொள்ளணும், அது நல்லது தான். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா அதிகமாக எதிர்பார்க்கிறாரு? உங்கள் உள்ளான இருதயம். உங்கள் வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் வாழ்கிறீங்க, கணவன், மனைவி, பிள்ளைகள், தகப்பனார், தாயார் என்று சொல்லி உங்கள் வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறீங்க? அப்போ எல்லா பிள்ளைகளும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்களா? யாராவது ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் நினைக்கிறீங்களா? சகோதரி, நீங்கள் நினைக்கிறீங்களா நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், என் கணவன் எப்படி போனால் எனக்கு என்ன, என் பிள்ளைங்க எப்படி போனால் எனக்கு என்ன? என் அன்பு சகோதரனே, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் மனைவி, என் பிள்ளை எப்படி போனால் எனக்கு என்ன? அப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாரும் இருந்தால் எல்லாருடைய நன்மையும் நீங்கள் விரும்புகிறவர்கள் தானே. அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் மட்டும் பரிசுத்தமாக இருந்தால் போதாது, உங்கள் கணவர் பரிசுத்தத்துக்கு நீங்கள் பிரயாசப்படணும், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்தமாக இருப்பதற்கு நீங்கள் குடும்பமாய் பிரயாசப்படணும். ஏன்னா அப்போ தானே, எப்படி குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்கு கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டமாக தானே இருக்குது. அப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ளே பரிசுத்தம் இருக்குதான்னு பாருங்கள். உன் கணவன் பரிசுத்தமாக இருக்கிறாரா? உங்கள் பிள்ளைங்க பரிசுத்தமாக இருக்கிறாங்களா? எல்லாரும் பரிசுத்தத்தோடு இருக்கிறீங்களா? நினச்சி பார்க்கணும். அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், பரிசுத்தம் இல்லாத இடத்துல என்னால் வாசம் பண்ண முடியாது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசித்து அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவது. அல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே, அதுதான் பாளையம் என்று சொல்லுது. அந்த பாளையத்துக்குள்ளே ஆண்டவர் உலாவும் வேண்டும் என்று சொன்னால், அந்த இடத்துக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இறங்கணும்னு சொன்னால், நீங்கள் அசூசிப்படாமல் இருக்கணுமா, நீங்கள் பாவ கரைகள் இல்லாமல் இருக்கணுமா? அப்படி இருப்பீங்க என்று சொன்னால் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார்,
உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்கட்டும். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ள அவர் வருவார். நீங்கள் துதிக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி வருவார், உண்மைத்தான். அப்போ அவர் வரும் பொழுது உங்களை பார்ப்பார், உங்கள் வீட்டுக்குள்ளே பார்ப்பார். உங்கள் கேரக்டர் எப்படி இருக்குது, உன் சிந்தனை எப்படி இருக்குது, உன் இருதயம் எப்படி இருக்குது, அதை பார்த்துட்டு அது செம்மையாய் பரிசுத்தமாக இருக்குதுன்னா அங்கே வாசம் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா அவர் எழுந்தருளுவார் என்று பைபிள் தெளிவாக சொல்லுது. எனக்கு அருமையான பிள்ளைங்களே, எனக்கு அற்புதம் வேணும்னு சொல்லி கேட்குறீங்கல்ல, எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை வேணும் என்று சொல்லி கேட்குறீங்கல்ல, அப்போ காரணம் அதை கொடுக்க அவர் ஆயத்தம். ஆனால் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்களா? நினச்சி பாருங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட எவ்வளோ பரிசுத்த குறைவுகள் இருக்கிறது. நீங்கள் நினைப்பீங்க, நான் ஒன்றும் பெரிய விபச்சாரம் ஒன்றும் செய்யலையே, நான் ஒன்றும் பயங்கரமான பாவங்கள் ஒன்றும் செய்யலையே, அப்போ நான் எங்கள் வீடு பரிசுத்தம் இல்லைன்னு சொல்கிறீங்களா பாஸ்டர்? நான் பரிசுத்தம் இல்லாதவன் என்று சொல்கிறீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லை. வசனத்தில் இருக்கிறவைகளை நான் உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். நீங்கள் எதை பரிசுத்தம் என்று எண்ணுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பைபிள் எப்படி இருந்தால் பரிசுத்தம் என்று சொல்லுகிறது, இப்படி இருந்தால் தான் பரிசுத்தம் என்று சொல்லுகிறது. அதையும் கொஞ்சம் பார்ப்போமா? எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எல்லாரும் பைபிள் இருந்தால் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுகிறது? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, உங்கள் இருதயம் எப்படி அசுத்தமாகுகிறது, பரிசுத்த கேடு வருகிறது என்பதை உங்களுக்கு நான் கொஞ்சம் விலைக்கு கொடுக்க விரும்புகிறேன். எதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அது உங்கள் இருதயத்தில் பதிய ஆரம்பிக்கும். எந்த காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீங்களோ அதைத்தான் உங்கள் இருதயம் சிந்திக்கும். உங்கள் இருதயம் எதை சிந்திக்கிறதோ அதைத்தான் நீங்கள் பேசுவீங்க, அதன்படி தான் வாழ ஆரம்பிப்பீங்க. அப்போது உங்கள் கண்ணானது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிறீங்க, என் வீட்டுக்குள்ளே நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, வெறும் சரீர பரிசுத்தம் மாத்திரம் இருந்தால் போதாது, ஆத்மா பரிசுத்தம் வேணும். அப்போ பைபிள் சொல்லுது, உன் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உங்கள் சரீரத்துக்கே எது விளக்காமா? கண்ணு தான். அல்லேலூயா. உன் சரீரம் கெட்டு போகாமல் இருக்க, உன் ஆத்மா பாவ கரை கொள்ளாமல் இருக்கிறதுக்கு உங்கள் கண் ரொம்ப ரொம்ப முக்கியம். உன் கண் எதை பார்க்கிறதோ அதைத்தான் உன் இருதயம் சிந்திக்கும். பைபிள் சொல்லுது பாருங்க, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் எதை பார்க்குறீங்க, நல்லதை பார்த்தா உங்கள் மனசுக்குள்ளே நல்லது பதியும், கெட்டதை பார்த்தீங்கன்னா கெட்டது தான் பதிய ஆரம்பிக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், இன்றைக்கி அதிகமாக எதில் பாவம் வருகிறது தெரியுமா? இந்த தொலைக்காட்சியின் மூலமாக. இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா, இதுக்கு தொலைக்காட்சி ரொம்ப முக்கியம். ஒருவேளை செல்ஃபோன் மூலயமாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா செல்ஃபோனும் நல்லது தான். ஆனால் அந்த தொலைக்காட்சியை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறீங்களா, செல்ஃபோனை நன்மைக்காக மட்டும் பயன்படுத்துகிறீங்களா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த தொலைக்காட்சியில் நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க? எத்தனை தேவ பிள்ளைங்க சினிமா பார்க்குற பழக்கம் இருக்குது, எத்தனை தேவ பிள்ளைங்க நாடகம் சீரியல் பார்க்குற பழக்கம் இருக்குது. அது ஒரு டைம் பாஸ் தானே, அது நாங்கள் ஒரு பொழுதுபோக்காக தானே பார்க்குறோம். கவனிங்க, ஒரு நாடகத்தை சீரியல் பார்க்குறீங்க, பார்த்த உடனே அதில் கதாபாத்திரங்கள் வருகிறது. அப்போ அந்த கதாபாத்திரங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் மனதில் தோன்றும். ஒருவர் அதை பார்க்கும் பொழுது அந்த கதாபாத்திரத்தினுடைய அவர்கள் அணிந்திருக்கிற ஆடைகளை நீங்கள் பார்ப்பீங்க. அவள் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கா, இந்த மாதிரி சேரீ நல்லா இருக்கும்ல, இந்த மாதிரி சுடிதார் நல்லா இருக்கும்ல, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும்ல, இந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. அப்போ சிலருக்கு பொருளை குறித்த ஆசை அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருது. கவனிக்கணும், அந்த சீரியலை பார்க்க ஏதோ ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் போட்டிருக்கிற வஸ்திரம் அப்படியே நமக்கு என்ன ஆகிறது, அதே போல் நமக்கும் வாங்கணும், எவ்வளோ நல்லா இருக்குது. அது பல விலைகள் கொடுத்து வாங்கியிருப்பாங்க, அதை போட்டுட்டு அடுத்த நேரம் கலத்தி போட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. நம்ம வீட்டு சம்பளம் எவ்வளோ நமக்குத்தான் தெரியும். அப்போ நமக்குள்ளே ஒரு ஆசை வருது, இந்த பொருளை எப்படி ஆகிலும் வாங்கணும். இது நிமித்தம் வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள். இன்னொரு அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அந்த அழகை ரசிப்பாங்க. அந்த ஸ்திரீ எவ்வளோ அழகாக இருக்கிறா,
அந்த சகோதரன் அவனுடைய ஹேர் ஸ்டைல் எவ்வளோ அழகாக இருக்குது. அவன் தன் மனைவியோடு எவ்வளவாய் அழகாய் பேசுகிறான், தன் காதலியோடு எப்படி அழகாக உறவாடுறாங்க. இப்படி என்கிற காட்சிகள் வரும் பொழுது நமக்குள்ள தானாகவே அந்த எண்ணம் உருவாக ஆரம்பிச்சிருது. அந்த அழகை ரசிக்கிற காரியங்கள். நல்ல கவனிங்க, எந்த காட்சியிலையாவது ஆபாசம் இல்லாமல் இருக்குதா? ஒரு விளம்பரத்தை இன்னைக்கு பார்க்க முடியுதா? ஒரு சோப்பு விளம்பரத்தை இன்னைக்கு உங்களால் பார்க்க முடியுதாங்க? ஒரு ட்ரெஸ் விளம்பரத்தை இன்னைக்கு உங்களால் பார்க்க முடியும். எவ்வளவு கவர்ச்சிகள் வருகிறது. அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்க பார்க்க நம்ம கண்ணு எதை பார்க்குதோ அது அப்படியே நமக்குள்ளே பதிய ஆரம்பிக்கும். சினிமாவை பார்க்குறோம், சினிமாவில் வரக்கூடிய காட்சிகள் ஒவ்வொரு காட்சிகளும் நல்லதை காமிக்குதா? நினச்சி பாருங்க, எவ்வளவு அகோரமான காரியங்கள், கொலை, கற்பழிப்பு. யாரை பார்த்தாலும் அருவாளை எடுத்துட்டு தான் இன்னைக்கு ஒரு ஹீரோ அருவாளை எடுத்துட்டு அவர் படம் நடிச்சிட்டாருன்னா அது பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிறது. ரத்தம் சொட்ட சொட்ட வெட்டணும், சண்டை போடணும். அப்போ இதெல்லாம் காட்சி பார்த்து 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 நம்ம இருதயம் கெட்டு போக ஆரம்பிக்கிறது. அதான் பைபிள் தெளிவாக சொல்லுது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இதையெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம பரிசுத்தம் கெட்டு போகுதுங்க. பரிசுத்தம் கெட்டு போகுது. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போகிறேன், சின்ன பிள்ளைங்க பயங்கரமாக வாய் பேசுகிறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, என்னமா பேசுதுங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ளே எப்போவும் அந்த சின்ன பிள்ளைங்கள் பார்க்கக்கூடிய அந்த சில நாடகங்கள், அதாவது இந்த சுட்டி டிவி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது போகுது. அதில் அந்த சின்ன பிள்ளைங்க பயங்கரமாக பேசுகிறாங்க. அந்த சின்ன பிள்ளைங்களுடைய அந்த நிகழ்ச்சியில் தன் டீச்சரையே கிண்டல் செய்து பேசுவது, தன்னோட நண்பர்களை கிண்டல் செய்து பேசுவது. அவன் நடந்து போகுது, டக்குன்னு காலை உள்ள விட்டா ஒருத்தன் அப்படியே கீழே விழுகிறான். அப்போ இதையே அந்த பிள்ளைங்க பார்த்து பார்த்து இவங்களுடைய வீட்டுக்குள்ளே எப்படி பேச்சு வருது? இதே பரியாசமான பேச்சு, இதே நகைச்சுவையான பேச்சு, இதே கிண்டலான பேச்சுக்கள் யாருக்கு வருது? அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துடுது. இதை விட இன்னொரு காரியங்களை நான் சாட்சியாய் நான் பார்த்தேன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, மிகப்பெரிய ஒரு கொலைகாரன் சில வருடத்திற்கு முன்பதாக அவன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டான். அப்போ வாக்குமூலத்தில் விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, நீதிபதி கேட்குறார், நீ எப்படி இத்தனை பெண்களை கற்பழித்து நீ கொலை செய்தாய், அதுவும் உன் வீட்டுக்குள்ளேயே அவர்களை புதைத்து வைத்தாயே, எப்படி என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொன்ன ஒரு காரியம், அவனுக்கு மக்கள் அவனை அழைக்கிறது ஆட்டோ சங்கர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அப்போ அந்த மனிதன் அவன் அறிக்கையில் சொல்கிறான், நீதிபதியின் இடத்துல சொல்கிறான், நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன், சினிமா படம் பார்த்தேன், அதில் அந்த திரைப்படத்தின் வரக்கூடிய கதாபாத்திரத்தில் ஒருவன் பெண்களை கற்பழித்து தன் வீட்டின் செவிற்றிலேயே அவன் என்ன பண்ணுவான்? புதைத்து விடுவான், பூசி விடுவான். அதை பார்க்கும் பொழுது எனக்குள்ள அப்படிப்பட்ட யோசனை வந்துச்சு, நானும் அதே போல் செய்தேன் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்தான். இது நியூஸ், நம்ம செய்திகளில் போடப்பட்ட நியூஸ், நீங்களும் பார்க்கலாம். அப்போது அந்த நீதிபதி உடனே அவர் சொல்லுகிறாரா, சினிமா துறையில் இருக்கிற சில டைரக்டர்களுக்கு நல்ல படத்தை நீங்கள் எடுங்க, இப்படிப்பட்ட படங்களை நீங்கள் எடுப்பது நிமித்தம் சமுதாயத்தில் சீரழிவு உண்டாகுகிறது என்று நீதிபதி அவர் அறிக்கையிட்டாராம். அப்போ பாருங்கள், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் வீடுகளுக்குள்ளே நீங்கள் சும்மா உட்காந்து நாடகம் பார்க்குறேன், டிவி பார்க்குறேன், சினிமா பார்க்குறேன், ஏதோ ஒரு பொழுதுபோக்கு தானே, எந்த நிகழ்ச்சியிலையாவது ஏதாவது ஒரு ஆபாசம் இல்லாமல் வருதா? அவங்க பேச்சு யாரையாவது பரியாசம் பண்ணி பேசி அது சிரிக்கிறது நமக்கு எல்லாரும் ஒரு ஜாலி, அப்படி தானே இருக்குது. அப்போ எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, இந்த வீட்டுக்குள்ளே, இப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளே இயேசு வருவாரா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்களே மனதின் ஆழத்திலிருந்து யோசித்து பாருங்க, இவைகளை நம்ம பார்க்கிறோமே, இதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்குதா? ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குதா? கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். எந்த நன்மையும் கிடைக்க போகிறது இல்லைங்க. நம்மளுடைய ஆத்மா தான் கெட்டு போகும், நம்ம இருதயம் தான் கெட்டு போகும், நம்ம சிந்தனை தான் கெட்டு போகும். எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, அதான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த வசனம் பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 23வது வசனம், உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். உன் கண் கெட்டு போச்சுன்னா அப்படின்னா என்ன? தப்பான காரியத்தை நீ பார்த்து பார்த்து நீ செய்வதனால உன் சரீரம் முழுவதும் இருட்டாக தான் இருக்கும். அநேக வாலிபர்கள் இன்னைக்கு
பலவிதமான பாவத்தில் போகிறதுக்கு காரணம் என்ன? அந்த சினிமா நடிகர் எதை செய்கிறாரோ அப்படியே அவங்களும் செய்யணும். அவர் எப்படி சிகரெட் குடிக்கிறாரு, அவர் அப்படி பாட்டிலை குடிச்சிட்டு அப்படியே போகிறாரு, அவர் ஸ்டைலாக போகிறாரு வர்றாரு. பாருங்க, சினிமா நடிகர் வாக்கிங் போனால் ஹெட்லைன் நியூஸில் வந்துடுது, அவர் சைக்கிள் ஓட்டினா பிரபலமாயிருது, என்னெல்லாம் நடக்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு தேவனை பாருங்க, பரிசுத்த வேதாகமத்தை பாருங்க. அற்புதம் வேணும்னு நினைக்கிறீங்கல்ல, உங்கள் கண்ணீரை துடைக்க எந்த உலக மனிதர்களும் வரமாட்டாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தை மாற்றுவதற்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே அந்த நாடகம், அதில் இருக்கிற கதாபாத்திரம் உங்களுக்கு உதவி செய்யாது. என் தலைவன் தான், என் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயங்கரமாக செய்கிறீங்கல்ல, அந்த மனிதர்கள் உங்கள் குடும்பத்தை கண்ணீரை துடைக்க மாட்டாங்க, உங்கள் பசியை மாற்ற மாட்டாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற இயேசு மட்டும் செஞ்சிருவாரா? நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். நீங்கள் அந்த இயேசப்பாவை தேடி பாருங்க. அந்த ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார், நீங்களும் பரிசுத்தமாக இருந்து பாருங்க. அப்போ தானே தெரியும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரா இல்லையான்னு சொல்லி. நான் பரிசுத்தமாலாம் இருக்க மாட்டேன், நான் எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பேன், ஆனால் எனக்கு அற்புதம் செய்யணும், ஆனால் என் வீடு மாறிடணும். என்னால் அது எப்படி பாஸ்டர் நாடகம் பார்க்காம இருக்கிறது, சினிமா பார்க்காம இருக்கிறது? அப்போ எப்படி உங்களுக்கு அற்புதம் நடக்கும்? நினச்சி பாருங்க. எலியா சொல்கிறாரு, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானா பாகாலை பின்பற்று. எது வரைக்கும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள்? நமக்கு இந்த வாழ்க்கையும் வேணும், இந்த வாழ்க்கையும் வேணும், இயேசுவும் வேணும், உலகமும் வேணும். ஆனால் இயேசப்பாவுக்கு அப்படி கிடையாது. அவரை தேடுகிற பிள்ளைகள் மட்டும்தான். அல்லேலூயா. இன்றைக்கி மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை ஆண்டவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உன் கண்ணீர் மாறும், உன் வியாதி படுக்கை மாறும், உன் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் போராட்டம் பிரச்சனை எல்லாம் மாறும். ஆனால் உங்கள் வீடு பரிசுத்தமாக இருக்கணும், நீங்கள் பேசுகிற பேச்சு பரிசுத்தமாக இருக்கணும். நேரம் இல்லை, அதனால் நான் முடிக்கிறேன். வெறும் படம் பார்க்குறவங்க நாடகம் பார்க்குறவங்க மட்டும்தான் பரிசுத்தம் இல்லாதவர்கள் நான் சொல்லலைங்க. சில வீட்டில் டிவியே இருக்காது, சில கிறிஸ்தவங்க வீட்டில் டிவியே இருக்காது, ஆனால் அவங்க பேச்சு மட்டும் இருக்குது, பயங்கரமாக இருக்கும். தேவையில்லாததை பேசுவது, தேவையில்லாதவர்களை குறித்து பேசுவது, ஒருவரை குறித்து ஒருவர் குறை சொல்லுவது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, டிவி இருக்குதோ இல்லையோ, நீங்கள் சினிமா பார்க்குறீங்களோ இல்லையோ, எந்த வகையிலையாவது உன் சரீரத்தை உன் ஆத்துமாவை நீ கெடுத்து போடுவாய் என்று சொன்னால் தேவனால் உனக்கு அற்புதம் செய்ய முடியாது, ஆண்டவரால் உனக்கு அற்புதம் செய்ய முடியாது. இந்த வேளையில் எல்லாரும் ஒரு மனமாற்றத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஒரு மனமாற்றத்தோடு ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நீங்கள் பாரத்தோட ஏசப்பாட்ட அற்புதத்துக்காக நீங்கள் யாரும் கேட்க வேண்டாம். ஆண்டவரே, என் தேவைகள் சந்திக்கப்படணுமே, என் கடன் பிரச்சனை மாறணுமே, என் தரித்திரம் மாறணுமே, அந்த பில்லி சுனிய போராட்டம் மாறணுமேன்னு சொல்லிலாம் நீங்கள் கேட்க வேண்டாங்க. இப்போ ஆண்டவர் உங்களோட பேசின வார்த்தையை மனதில் ஆழத்தில் வைத்து, நான் பரிசுத்தமாய் மாறணும், என் வீடு பரிசுத்தமாய் மாறணும், என் கண்கள் பரிசுத்தமாய் மாறட்டும், என் செவிகள் பரிசுத்தமாய் மாறட்டும், என் இருதயம் பரிசுத்தமாய் மாறட்டும் என்று சொல்லி உங்களை தாழ்த்தி நீங்கள் கேட்பீங்கன்னா அவர் உங்களை பரிசுத்தப்படுத்த வல்லமையுள்ளவர். நான் ரொம்ப பாவம் செய்திருக்கிறேன் பாஸ்டர், நான் டிவி பார்க்கல, படம் பார்க்கல, ஆனால் தேவையில்லாத மனசில் நான் நினச்சி நான் பாவங்களை செய்து விட்டேன், என்னை மன்னிப்பார் ஆண்டவர். நிச்சயம் நீங்கள் மனதார கேட்பீங்கன்னா, உங்கள் மனதின் ஆழத்திலிருந்து என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்பீங்கன்னா நிச்சயம் இந்த வேலையில் அவர் மன்னிப்பார். ஏன்னா அவர் பாவிகளுக்காக தான் இந்த பூமியில் வந்தார். நம்ம எல்லாரும் பாவிகள் தானே, யாரும் இதில் நீதிமான்கள் அல்ல, நம்ம எல்லாம் பாவிகள் தான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் கண்கள் பரிசுத்தமாகட்டும், என் காதுகள் பரிசுத்தமாகட்டும், என் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாகட்டும், என் வீடு பரிசுத்தமாகட்டும் சொல்லி எல்லாம் இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உன் கணவனுக்காக ஜெபம் பண்ணு, என் கணவன் பரிசுத்தமாகட்டும், என் பிள்ளைகள் பரிசுத்தமாகட்டும், என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வாரும் ஆண்டவரே, இந்த ராத்திரியிலிருந்து நான் தேவையில்லாத எல்லாவற்றையும் நான் என்னை விட்டு தூரப்படுத்துகிறேன். இனிமேல் அந்த பாவ வாழ்க்கைக்கு மறுபடி நான் இடம் கொடுக்க மாட்டேன்ப்பா. எந்த கண்களினால் பரிசுத்த வேதத்தை நான் வாசிக்கிறேனோ, இனி அந்த கண்களினால் உலக பிரகாரமான எதை நான் பார்க்க மாட்டேன். எந்த செவிகளினால் உம்முடைய வார்த்தை நான் கேட்கிறேனோ,
இனி உலக பிரகாரமான காரியத்தை என் காதுகள் கேட்காது என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் இந்த ராத்திரியிலேயே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். எனக்கு ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட யார் யார் பாரத்தோடு இந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டுக்குள் என்னென்ன குறைவுகள் என்பதை என் தேவனாகிய கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு பொருளாதார தேவைகள் இருக்கலாம், கர்த்தர் அவைகளை சந்திக்க போதுமானவர். சரீர பிரகாரமான பலவீனங்கள் இருக்கலாம், அவைகளை சுகமாக்க என் ஆண்டவர் போதுமானவர். குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை, தினந்தோறும் சண்டை, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, தகப்பனுக்கும் மகனுக்கும் எப்பொழுதும் வாக்குவாதமும் சண்டையும், இப்படிப்பட்டிருக்கிற பிசாசின் கிரியைகளை நான் கடிந்து கொண்டு செபிக்கிறேன்பா. அந்த வீட்டுக்குள் சமாதானத்தின் ஆவியானவர் நீர் தங்குவீராக. அந்த வீடு பரிசுத்தமாய் மாறட்டும். பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. சமாதானத்தோடு இன்றைக்கு படுக்கைக்கு போக உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம தியானிச்சிருக்கிறோம், நேற்றைக்கும் இன்றைக்கும் எந்த வீட்டுக்குள் தேவன் வருவார் என்று சொன்னால் அவர் துதிக்கிற வீடுகளுக்குள்ளும் பரிசுத்தமாயிருக்கிற வீடுகளுக்குள்ளும் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், எனக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் அவர் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், தொடர்ந்து நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.